பேட்டரிகளை மட்டுமே திருடி வந்த டீசன்ட் திருடனை சென்னை ஜே நகர் போலீசார் பொறிவைத்து பிடித்துள்ளனர். நீண்ட நாட்களாக வாகன ஓட்டிகளை கதறவிட்ட பேட்டரி திருடன் வசமாக சிக்கியது எப்படி? இருசக்கர வாகனங்களை மொத்தமாக ஓட்டிச் சென்று பாதி விலைக்கு விற்கும் மனசாட்சியற்ற திருடர்களுக்கு மத்தியில் வாகனத்தில் இருக்கும் பேட்டரிகளை மட்டும் கழற்றிக் கொண்டு செல்லும் டீசன்ட் திருடரின் சிசிடிவி காட்சிகள் தான் இவை. வாகன உரிமையாளரை மொத்தமாக மொட்டையடிக்காமல் பேட்டரிகளை மட்டுமே திருடி ஒரு சிறு இழப்பை மட்டும் ஏற்படுத்தி உரிமையாளருக்கு கருணை கடலாக வலம் வரும் இந்த திருடர் ஊருக்குள் ஒரு வாகனத்தை கூட விட்டு வைக்கவில்லை என்பது அவர் கையில் இருக்கும் அந்த மூட்டையை பார்க்கும் பொழுதுதான் தெரிய வருகிறது. திருடுவதிலும் ஒரு நியாயம் இருக்க வேண்டும் என்று கொள்கையோடு திருடியவர் மூட்டை முழுவதும் நிறைந்து கிடக்கும் பேட்டரிகளை அந்த திருடர் மீண்டும் கடைகளுக்கு சென்று விற்பனை செய்ய அவர்கள் அதை பட்டி டிங்கரிங் பார்த்து மீண்டும் வாகன ஓட்டிகளுக்கு விற்க என ஒரு சக்கர வியூகமாக இந்த மோசடி தொடர்ந்து அரங்கேறி வந்திருக்கிறார். வினோத திருடருக்கு போலீசார் விலங்கு மாட்டியது எப்படி? சென்னை நொளம்பூர், முகப்பேர், ஜே நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த திருடர் தனது அலுவலகத்தை அழகாய் திறந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனங்கள் தான் இவரது டார்கெட். குடிக்க வேண்டும் என்று தோன்றிவிட்டால் போதும், உடனே கணப்பொழுதும் தாமதியாமல் களத்தில் இறங்கி விடுவார் அந்த திருடர். வாகனத்தை மொத்தமாக திருடி விற்றால் நல்ல விலை கிடைக்கும் என்றாலும் அதை செய்ய அவரது மனம் ஏனோ ஏற்கவில்லை. என்னதான் இருந்தாலும் வண்டி ஓட்டுநர் பாவம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சுமந்து கொண்டு தெரிவார். அவருக்கு முழுமையாக நஷ்டத்தை ஏற்படுத்திவிடக் கூடாதல்லவா என தனது பாலிசி பக்கத்தை குறித்து வைத்துக் கொண்டார் அந்த திருடர். ஆனால் வண்டியில் இருந்து பேட்டரிகளை மட்டும் கழற்றி எடுத்துக்கொண்டு அதை ஒரு மூட்டையில் போட்டு கட்டிக்கொண்டு சென்று விடுவார். இதனால் அந்த ஏரியா வாகன ஓட்டிகள் அனுபவித்த இம்சைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. சாலையோரமாக வாகனங்களை நிறுத்துவதற்கே வாகன ஓட்டிகள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டது. இது குறித்து தொடர்ந்து பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை கண்காணிக்க ஆரம்பித்தனர். களத்தில் இறங்கிய ஜே நகர் போலீசார் பேட்டரி திருடனை அடையாளம் கண்டு கையும் கடவுமாக பிடித்தனர். விசாரணையில் அவர் முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பது தெரியவந்தது. திருடிய பேட்டரிகளை தனியார் பேட்டரி கடை ஒன்றுக்கு சென்று விற்று பணம் பார்த்துள்ளார். தற்போது பேட்டரி கடையில் போலீசார் விசாரணையை தொடர்ந்து வருகின்றனர்.